ஹலோ வாங்க ஜாலியாக கற்றுக்கலாம். இன்னைக்கு நம்ம ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆர் HCF இல்லை GCD எல்லாம் ஒன்று தான். GCD ஓகே, HCF GCD எல்லாம் ஒன்று தான். இப்போ இதில் ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஃபேக்டர். நம்ம மல்டிபிள்ஸ் அண்ட் ஃபேக்டர் பற்றி கற்றுட்டோம்ல. எல்சிஎம்ன்றது மல்டிபிள் வச்சு பண்ணுறது, ஹெச்சிஎஃப்ன்றது ஃபேக்டர்ஸ் வச்சு பண்ணுறது. ஓகே, இப்போ ரெண்டு நம்பர் எடுத்துப்போம், சே 30 and 42. ஓகே, இதுக்கு ஃபேக்டர்ஸ் வச்சு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் லிஸ்டிங் மெத்தட். ஓகே, ஸோ 30ஓட ஃபேக்டர்ஸ் எழுதிப்போம், 42ஓட ஃபேக்டர்ஸ் எழுதிப்போம். 30ஓட ஃபேக்டர்ஸ், so 1 multiplied by 30, 2 multiplied by 15, 3 multiplied by 10, அப்புறம் 5 multiplied by 6. அவ்வளோதான், இதுக்கப்புறம் கிடையாது. இப்போ 42ஓட ஃபேக்டர்ஸ் பார்க்கலாம். 1 multiplied by 42, இல்லைனா 2 multiplied by 21, okay, 3 multiplied by 14, இல்லைனா 6 multiplied by 7. ஓகே, இது 42 பக்கத்தில் எழுதிக்கிறேன். 4 2 டிஃப்ரெண்ட் நம்பர் மாதிரி இருக்கு. 42. ஸோ இதெல்லாம் தான் நம்பர்ஸ். 1 3 5 6 10 15 and 30. ஓகே, இப்போ இந்த நேம் மாதிரி ஹையஸ்ட் காமன். ஸோ ஃபர்ஸ்ட் காமன் என்னன்னு பார்க்கலாம். இதை ஃபேக்டர்ஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதில் காமன் என்னன்னு பார்க்கலாம். இதில் காமன் என்ன? 1 காமன், 2 காமன், 3 காமன். ஓகே, 1 காமன், 2 காமன், 3 காமன், அப்புறம் 5 காமன், அப்புறம் அவ்வளோதான். அண்ட் என்ன எழுதியிருக்கேன்? ஹையஸ்ட். ஃபேக்டர் கண்டுபிடிச்சாச்சு, காமன் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஹையஸ்ட். இதில் எது ஹையஸ்ட்? 6 தான் ஹையஸ்ட். அதனால 6 தான் ஆன்சர். ஓகே, இப்போ செகண்ட் மெத்தட் போலாம். பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். இப்போ நம்ம பிரைம் ஃபேக்டர்ஸ் வந்து ரெண்டு மெத்தட்ல கண்டுபிடிச்சோம். ட்ரீ மாடல் ஒன்று, டிவிஷன் ஒன்று. ஓகே, இப்போ இந்த வச்சு ட்ரீ மாடலில் ட்ரை பண்ணலாம். எல்சிஎம் அப்படி தான் பண்ணோம், பிரைம் ஃபேக்டரைசேஷன் ட்ரீ மாடல். அதே மாதிரி நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கலாம், பிரைம் ஃபேக்டரைசேஷன் ட்ரீ மாடல். ஸோ ஃபஸ்ட்டு 30க்கு 2 into 15 30. ஓகே, ஸோ இப்போ 15 திருப்பி நம்ம பிரைம் ஃபேக்டர் பண்ணலாம். 5 into 3, அவ்வளோதான். இப்போ அடுத்தது 42க்கு போகலாம். ஓகே, 2 into 21, கரெக்ட். இப்போ 21 வந்து நான் 7 into 3 எழுதலாம். 7 into 3. இப்போ எது காமன்? 2 காமன், 3 காமன். ஓகே, அது ரெண்டுத்தை மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 into 3 6. இப்போ ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் பாருங்க. ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கும் போது பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் அதே தான் நீங்கள் எல்சிஎம்க்கும் பண்ணுவீங்க. ரெண்டுத்துக்கும் பிரைம் ஃபேக்டர்ஸ் பார்ப்பீங்க. என்ன டிஃப்ரென்ஸ்னா, எல்சிஎம்மில் காமன், இப்போ 2 and 2 காமன், ஸோ ஒரு 2 எழுதிங்க. இந்த 3 and 3 காமன், ஒரு 3 எழுதிங்க. 5 and 5 காமன், ஒரு 5 எழுதிட்டீங்க. அப்புறம் பாக்கி இருக்கிற 2வும் பாக்கி இருக்கிற 3வும் எழுதிட்டு அதை மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் போட்டீங்க. ஆனால் இங்கே ஹெச்சிஎஃப்ல எது காமனாக இருக்கோ அது மட்டும் எழுதிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ 2 and 2, 3 and 3க்கு ஒரு 3, அவ்வளோதான். 5 7 எழுதக்கூடாது. இதுதான் HCF using prime factorization method. இப்போ தேர்ட் மெத்தட்க்கு போகலாம், அதான் வந்து டிவிஷன் மெத்தட். நம்ம இங்கே எல்சிஎம்ல கண்டுபிடிச்ச மாதிரியே தான் இங்கே பண்ண போகிறோம். இப்போ 30 42. ஓகே, டிவிஷன் மெத்தட். 2 15 21. ஓகே, அப்புறம் 3 வரும். 3 5 3 7 21. அவ்வளோதான், இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்,
இங்கே இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கணும். எல்சிஎம்ல என்ன பண்ணீங்க, அந்த சைடில் இருக்கிற எல்லா நம்பரையும் எடுத்தீங்க. 2, 5, 3, இந்த 2 இந்த 3யும் கூட எடுத்துட்டீங்க நீங்கள். ஓகே, ஆனால் இங்கே அப்படி பண்ணக்கூடாது. ஒன்லி மேலே இருக்கிற நம்பர், கீழே ஃபார்ம் ஆன நம்பர் எடுக்கக்கூடாது. ஸோ 2 × 3 = 6.